அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா, சந்தோஷமா உங்க டேவ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. எப்பயுமே நான் தினமுமே காலையில எழும்பும்போதே ரொம்ப உண்மையிலேயே பாசிட்டிவா தான் நான் எழும்புவேன். அதாவது இன்னைக்கு டே எனக்கு சூப்பரா போகும். அதே மாரி இனி வர டேவும் எப்பயுமே நல்லா போகும் அப்படின்னு நெனச்சுக்கிட்டே நான் எந்திரிப்பேன். அண்ட் ஃப்யூச்சரிஸ்டிக்கா அ யூசுவலி நான் திங்க் பண்ணுவேன். லைக் நம்ம ஃப்யூச்சர் இப்படி இருக்கும். பெரிய லெவல்ல வருவோம் அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா நீங்களும் அந்த மாரி நெனைங்க. அது கண்டிப்பா ஒரு நாள் பலிக்கும். ஸோ கண்டிப்பா நமக்குன்னு ஒரு எய்ம் அண்ட் கோல் லைஃப்ல இருக்கும் இல்லையா? ஸோ அத மாதிரி நீங்க ஏதாவது ஒரு எய்ம், அதாவது உங்களுக்குன்னு ஒரு லைஃப்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும், ஒரு கோல் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, அத நோக்கி நீங்க பயணிங்க. நிச்சயமா அது உங்களுக்கு சக்சீட் ஆகும். அது மாரி சக்சீட் ஆகணும்னு கண்டிப்பா நான் என் சைட்ல இருந்து உங்களுக்காக ப்ரே பண்றேன். ஸோ இன்னைக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு நேத்து எப்பயுமே முந்தின நாள் நைட்டே டிசைட் பண்ணிடுவேன். ஸோ தட் வெரி ஈஸியாக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ மார்னிங் எந்திரிச்சு திங்க் பண்ணுறது நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நான் ப்ரீ பிளான்டாக பிஃபோர் ஒன் டே என்ன பண்ணலான்னா முட்டை குருமா வச்சிடலான்னு யோசித்தேன். ஏன் அப்படின்னா கர்ட் ரைஸ் பண்ணிட்டேன் நேற்று. ஆக்சுவலி நேற்று விலாக் நான் போடலை. கர்ட் ரைஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் நேற்று கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் போட முடியல. ஸோ ரைஸ், பிளெயின் ரைஸ் ஃபஸ்ட்டு எழும்பின உடனே நான் முதல்ல ரைஸ் வச்சுருவேன். எகெயின் இப்போ ஏதாவது எக் பாயில் பண்ணணும்னா ஸோ ரைஸோடு சேர்த்து எக்கையும் சேர்த்து பாயில் பண்ணிடுவேன். அண்ட் தென் இது முட்டை குருமா. இதுக்கான ஃபுல் வீடியோஸ் நீங்கள் வேணும் அப்படின்னா நான் லிங்க் நான் யூடியூப்பில் போடுறேன். கண்டிப்பாக மேக்கிங் ஆஃப் எக் குருமா நான் போடுறேன். அண்ட் எக் குருமா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு குருமா வைக்கிறோம் இல்லையா? லைக் கொண்டக்கடலை குருமாவாக இருக்கட்டும். ஸோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் என்ன அப்படின்னா அதுக்கு அந்த பயிருக்கு பதிலாக நம்ம முட்டை போடுவோம். நான் பயிர்லேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேவி வைப்பேன். அதாவது லைக் ஒன்று சன்னா மசாலா மாதிரி வச்சுருவேன். அதர்வைஸ் குருமா மாதிரி வைப்பேன். அப்புறம் புளிக்குழம்பு மாதிரி வைப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வைப்போம் இல்லையா? ஸோ யூஸ் பண்ணுற மசாலாஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒன்று வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சிலதெல்லாம் நான் கையிலே அரைச்சி போடுவேன். இன்னொன்னெல்லாம் மொத்தமாக அரைச்சி வச்சிருப்பனா இருக்கும். இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான மசாலா தான். நம்ம எல்லாத்துக்கும் புளிக்குழம்பு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற நார்மல் மசாலா தான் போடுறேன். ஸோ அந்த மசாலாலாம் போட்டு நல்லா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி ஸோ பார்த்திங்கன்னா நல்லா அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி கொதி வரவும் நம்ம பாயில் பண்ண எக்கை லைட்டாக கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது நார்மலாக பண்ணுற ஒரு குருமா தான். அண்ட் இன்றைக்கி ஆக்சுவலாக நான் நேற்று மார்னிங்கே பார்த்திங்கன்னா நான் கீரை வாங்கினேன். ஜெப்டோவில் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அப்போ ஆர்டர் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்ட்டு பார்க்குறப்ப தான் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ நான் கீரை வாங்கிட்டேன். நேற்று எனக்கு மட்டும் கொஞ்சமாக நான் காய் கீரை பண்ணிட்டேன். ஏன்னா கர்ட் ரைஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பசங்களுக்கு கொடுத்ததுனால நான் யூஸ்வலி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இந்த பொட்டேட்டோஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ அதனால் நான் எனக்கு மட்டும் நேற்று லைட்டாக கொஞ்சமாக கீரை எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட லெஃப்ட் ஓவர் கீரை இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. ஸோ அதை போட்டு கீரை கூட்டு மாதிரி லைக் பருப்பு, தேங்காய் எல்லாம் அரைச்சி போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் நம்ம இந்த மண் சட்டி இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையிலே எனக்கு வில்லேஜோட ஞாபகம் தான் வருது. வில்லேஜஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா அழகாக மண் சட்டியில் செய்வாங்க. ஸோ எனக்கு அதோட பலன்கள் எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் எனக்கு என்னவோ அதில் குக் பண்ணுறப்ப ஒரு ஒரு பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஆஸ் வெல் அஸ் அது அதோட டேஸ்ட் ரொம்ப எனக்கு என்னவோ நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. நார்மலாக நம்ம சில்வரில் இல்லை அலுமினியமில் சமைக்கிறத விடவும் எனக்கு இந்த மண் சட்டியில் சமைக்கிற ஒரு அந்த டேஸ்ட் எனக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் நான் அதில் இப்போது ஆக்சுவலி நான் 4 கிட்ட வாங்கியிருந்தேன். ஐ மீன் 4 பாத்திரம் வாங்கியிருந்தேன். பட் தென் அது எனக்கு பழக்கலை. 2 தான் பழக்கிட்டேன். ஸோ 2 நல்லா பழகிட்டதுனால நான் இன்னும் 2 இன்னும் பழக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டையை பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஒரு 4லேருந்து 5 முட்டை பாயில் பண்ணி அதை நல்லா கட் பண்ணி போட்டுடுவேன். ஸோ இது முட்டை
இது குருமாக்காக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் வந்து நமக்கு கீரையுமே வந்து பக்கத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரைஸும் ஃபஸ்ட்டே வச்சுட்டோம். அண்ட் இட்லி ஊற்ற வேண்டாம், குருமாக்கு வந்து தோசை, நேற்று தோசை தான் போட்டு கொடுத்தேன் பையனுக்கு. அதுவே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னான். நேற்று தோசை சாம்பார் வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி குருமாவுக்கு வந்து தோசை நல்லாயிருக்கும், இட்லி அவ்வளோ நல்லா இருக்காதுன்ட்டு சரி தோசை ஊற்றலாம் அப்படின்ட்டு 2 தோசை போதும் பையனுக்கு. பாப்பாவுக்கு வந்து இப்போ அவங்க ஸ்கூலில் வந்து புதுசாக ஏதோ டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த 1 மந்த்துக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி. மேபி அவங்க ஸ்கூலில் வந்து இதை வந்து கண்டினியூ பண்ணி அப்படியே வந்து லைக் 1 மந்த்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து தராங்க. ஸோ இது ஏன் அப்படின்னாக்கா, இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம ட்ரையல் கொடுப்போம் பார்த்தீங்களா? இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் பீஸ் மாதிரி நம்ம ஃப்ரீயாக தருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மேபி அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இன்கேஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு யோசனை எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை பண்ணுறது 2 பசங்களுக்கும் சேர்த்துருந்தா நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு கொஞ்சம் மிச்சமாகும் இல்லையா? காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் தனியாக பசங்களுக்கு செஞ்சு தரது டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நான் அப்படி யோசித்தேன். பட் அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. பட் ஓகே, இந்த 1 மந்த்துக்கு வந்து பாப்பாக்கும் பையனுக்கும் ஐ மீன் பாப்பாவுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் தான் அவங்க சொன்னாலுமே என் மனசுக்கு வந்து அவங்க எப்படி தருவாங்க, என்ன தருவாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால் நான் ஒரே ஒரு தோசை சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம் அப்படின்னு மாதிரி டிசைட் பண்ணேன். அண்ட் வந்து பாருங்கள், நம்ம பருப்பு கூட்டு, அதாவது கீரை பருப்பு கூட்டு மாதிரி, இது ஆக்சுவலி பொரியல் மாதிரி செய்யலாம். பொரியல் மாதிரி அப்படின்னா கொஞ்சம் பருப்பு வந்து ரொம்ப பாயில் பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெயில் தான் தாளிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் லன்ச் வந்து எல்லாமே முடிச்சுட்டேன். அண்டு டிஃபனுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பேக் பண்ணிட்டேன். தோசை பாப்பாவுக்கு 1, பையனுக்கு வந்து 2 தோசை அண்ட் குருமா வந்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் தான், ப்ளெயின் ரைஸ் அண்ட் குருமா, நம்மளோட எக் குருமா அண்ட் கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு இவங்க சாப்பிடுவாங்க நமக்கு தெரியாது. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கீரை காயெல்லாம் வைக்கிறது தான். பட் வந்து அவ்வளோலாம் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க கீரை காய். பட் நான் எப்படி பிளான் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தால் தான் உங்களுக்கு டாய்ஸாக இருக்கட்டும் சரி, இல்லை ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லுவேன். ஸோ இதனாலே கொஞ்சம் காலியாகி வரும். பட் நிறையலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ லன்ச்சு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இனியோட vlog அவ்வளோதான். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.